ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க கங்காவும் குமரனும் வெளியில நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்போ குமரன் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி என்னால தானே இவ்வளவு பிரச்சனை, நான் மட்டும் காசை தொலைக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு காவியோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதுல்ல, என்னால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா சொன்ன மாதிரி அவ தான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டா, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அவ இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம, அவர் வந்து எப்படி நல்லவர் மாரி நடிச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாரிலாம் இவங்கலாம் பேசுறாங்க. இங்க வீட்டுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, காவேரி பாவம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இனிமே நீ அங்க போக்கூடாது அப்படிங்கிற மாரி சாரதாவும் இங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, தாத்தா, பாட்டி பேசிக்கிறாங்க. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இத வந்து நெனச்சு பார்க்கவே முடியல. இந்த மாரிலாமா இவன் கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படின்னோனே, தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் அவன் கல்யாணம் பண்ண நாள்ல எனக்கு தெரிஞ்ச இதுல இருந்தே அவன் பண்ற தப்பு இந்த கல்யாணம் நிலைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் எல்லாமே புரிய வச்சேன். அதே மாதிரி சாரதா அவங்களும் வந்து பொண்ணோட வாழ்க்கைய நெனச்சு, அந்த இதுல இருந்து கண்டிப்பா அவள காவேரிய வந்து இவன் கூட சேர்த்து வச்சுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். ஆனா, அவங்க வந்து அவன் நம்பிக்கை துரோகம் பண்ண மாரியே நெனைக்கிறாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, தாத்தாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்கும்போது விஜய் வர்றாரு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீங்க சொன்ன மாரி நான் பண்ண தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. நான் போய் காவேரிய கூப்பிடுவேன். நான் கூப்பிட்டோனே அவ ஓடி வந்துருவான்னு" சொல்லிட்டு விஜய் வேகமா வர்றாரு. அப்ப பாட்டி, "என்னங்க இவன் இப்படி சொல்றான்?" அப்படின்னோனே, "அவன் அவ கூட வாழ்ந்திருக்கான். அவள பத்தி அவனுக்கு தான் தெரியும் விடு" அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப விஜய் வந்தோனே, "ஐயோ!" அப்படி சொல்லிட்டு இங்க குமரன் வந்து, "இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருமா வெளியில வந்துடுறாங்க. காவேரி வேற காவேரி கிட்ட சாரதா வந்து இங்கேருந்து வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. இப்ப விஜய் வந்து காவேரிய கூப்பிடுறாரு. "ஒரு 5 நிமிஷம் விடுங்க. நான் பேசிட்டு போயிருதேன்னு" சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்புறமா குமரன் கிட்ட கூட, "நான் இத்தன நாள் உங்க கூடலாம் பழகியிருக்கேன்ல. என்ன பத்தி நீங்க இப்படியா நெனச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டோனே, குமரன் என்ன சொல்றாருன்னா, "ஆமா, நீ செஞ்சதெல்லாம் பார்த்து நாங்க வந்து நம்பிட்டோம். இந்த சட்டை கூட நீ தானே வாங்கி குடுத்த. ஆனா நீ எல்லாமே இந்த மாரி பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்க. இந்த மாரி ஒரு நாள் வரும்போது உன்ன நாங்க எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணியிருக்க" அப்படிங்கிற மாரி எல்லாருமே அது எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாவே நெனச்சுக்கிறாங்க. யமுனா கூட, "நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கூட இதுக்காக தான் இருக்குங்கிற" மாரி பேசுறாங்க. இப்ப காவேரி பாவம் வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. விஜய் வெளியில நின்னு இவங்க கிட்ட கெஞ்சுறாரு, "என்ன விடுங்க" அப்படின்னு. இதுல சாரதா வேற என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து, அந்த மாரினா நீ வந்து அந்த பொண்ண வந்து ஏத்துக்குவியா? இந்த மாரி அந்த கான்ட்ராக்ட் போட்டு உன் வீட்டுக்கு வந்து நின்னா, மறுபடியும் அவங்க கூட அனுப்புவியா?" அப்படின்னு கேட்கும்போது, விஜயால பதில் சொல்லவே முடியல. அந்த மாரி ஒரு எபிசோட் இன்னையோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.